ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விட்டுருக்க அந்த சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா 2 இன்ச்சஸில் ஒரு மார்க்கு, அப்புறம் ஒரு 4 இன்ச்சஸ் கழித்து ஒரு மார்க்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 4 இன்ச்சஸ் கழித்து ஒரு மார்க்கு. அதாவது இந்த 2 இன்ச்சஸ் தான் அந்த ஸ்ப்ளீட்டு. அதாவது இந்த 2 இன்ச்சஸ் தான் ப்ளீட்டு. இந்த 4 இன்ச்சஸ் விட்டுருக்கேன்னா, ஸோ இது வந்து இங்கே ஒரு 2 இன்ச், இங்கே ஒரு 2 இன்ச். இந்த மாதிரி இது இந்த ப்ளீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் ஆகிடணும். இவ்வளோ தான் இருக்கணும். வெளியே வந்து வெறும் 2 இன்ச்சஸ் மட்டும்தான் விசிபிள் ஆகணும். ஓகே, இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த 2 இன்ச்சில் மடித்து இந்த 4 இன்ச் வந்து உள்ளே போயிடணும். வெளியவே கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இந்த எஜ்ஜில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 4 2 4 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு 17 ப்ளீட்ஸ் வந்துட்டு வேணும். ஒவ்வொரு ப்ளீட்டும் வந்துட்டு 2 இன்ச்சஸ். அப்போ 17 × 2 = 34 இன்ச்சஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கர்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஓப்பன் சைடு வந்துட்டு 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் மடித்து அடிச்சிடுங்க. அப்போ தான் அந்த பிசிறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு இன்விசிபிள் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த ஓப்பன் பண்ணுற பிளேஸ்க்கு. அதுக்காக ஒரு 5.5 இன்ச் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 5.5 இன்ச்சு. இப்போது ஸ்கர்ட்டோட அந்த 2 ஓரம் அடித்தோம் இல்லையா, அது 2ஐயும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து இந்த எட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பட்டியையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஸ்கர்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு மேலே பட்டி மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 2 எட்ஜையும் அந்த பிசிறி இல்லாமல் மடித்து அடிச்சிடணும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கர்ட்டில் வெளிப்பக்கமாக இல்லாமல் உள்பக்கமாக இந்த பட்டி துணி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அடித்து இப்படி திருப்பிடணும். இந்த மாதிரி. ஓகே, இந்த ஸ்கர்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு உள்ள லைனிங்கில் கேன் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.